ஹரே கிருஷ்ணா. ராமானுஜரால ஆழ்வார்களால் ஆராதிக்கப்பட்ட தில்லை கோவிந்தராஜர். ஆனால் இப்போ தில்லையில் இல்லை, இப்போ தில்லையில் மறு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தி தான் இருக்கார். அப்போ ராமானுஜரால் வழிபடப்பட்ட ஆழ்வார்களால் வழிபடப்பட்ட தில்லையில் நடராஜருடன் இருந்த அந்த கோவிந்தராஜ பெருமாள் உண்மையான மூலவர் எங்கே இருக்கார்? திருப்பதியிலே தான் இருக்கார். மஞ்சு நீலு குண்டா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கார். சனிக்கிழமை. ஹரே கிருஷ்ணா. தில்லை கோவிந்தனே இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிறது திருப்பதியில். பின்னாடி திருப்பதி மலை நல்லா உங்களுக்கு திருமலை நல்லா தெரியுது. அந்த காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் ராமானுஜருக்கும் 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அப்போ அந்த காலத்தில் அவர் தில்லையில் சிதம்பரத்தில் நடராஜர் கூட இருந்த கோவிந்தராஜருடைய திருமேனியை உடைச்சு பெயர்த்து எடுத்து ஊருடைய எல்லையில் போட்டுறாரு. ஆனால் திரைப்படத்தில் கடலில் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ராமானுஜருடைய சீடர்கள் அந்த திருமேனியை திருப்பதிக்கு கொண்டு வந்து ராமானுஜர் அதை தரிசனம் பண்ணி மீண்டும் இப்போ அந்த கோவிந்தனை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கோவிந்தராஜர் இருக்கிற இடம் இங்கே தான் இருக்குது. இது திருப்பதியிலிருந்து அடிவாரத்திலே தான் இங்கே. ஆனால் அந்த கோவிந்தராஜருடைய கருணை இன்றைக்கி நமக்கு இருந்திருக்கு. உண்மையிலே நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. காஞ்சி கௌரவாணிக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லார் சார்பாக கோவிந்தராஜரை நம்ம தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கார் பகவான் இங்கே இப்போது எல்லா பக்தர்கள் சார்பாக நீங்கள் அந்த கோவிந்தராஜரை தரிசனம் பண்ணலாம். இவர் தான் அந்த கோவிந்தராஜ பெருமாள். எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்க. அதுவும் திருப்பதி மாதிரி ஒரு புண்ணிய கஷேத்திரத்தில் இன்னைக்கு கோவிந்தராஜர் அவர் நம்ம பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக சயன கோலத்தில் இருக்கார். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. பகவானுடைய அந்த புன்னகை, அவருடைய அழகு, அவருடைய திருமேனி, அந்த சங்கு அப்படியே அந்த மரத்துக்கு உள்ள அந்த மரம் வேர் அப்படியே எப்படி சொல்றதுன்னா அப்படி பிடிச்சிக்கிச்சு. பகவான் மேலே ரொம்ப பற்றா இருக்காட்டிருக்கு. கோவிந்தா, பகவானுடைய திருவடி தரிசனம் ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லை திருப்பதிலையோ இப்படி நம்ம சேவிக்க முடியுமா? கோவிந்தா. ஸோ இப்போ ரெண்டாவது தில்லையில் அதுக்கு பரம்பரையில் வந்த இன்னொரு ராஜன் சோழராஜன் மீண்டும் இன்னொரு திருமேனியை கோவிந்தராஜருடைய திருமேனியை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ திருப்பதி வர்றவங்க நிச்சயமாக இந்த கோவிந்தராஜ பெருமாளை சேவிக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னுடைய நண்பர் திரு சித்தார்த் பிரபு தான் இதுக்கு உதவி பண்ணாங்க. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். உண்மை. ஸோ இந்த திருப்பதியில் இருக்கிற எல்லா ஸ்தலங்களுக்கும் என்னை ரொம்ப அழகாக அவர் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சார். இல்லைன்னா அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. அவர் தான் இன்றைக்கி இதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி பிரபு உங்களுக்கு. இந்த கோவிந்தராஜரை இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம பார்க்குறோம். ஸோ காஞ்சி கௌரவாணி சேனல்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நாங்கள் இங்கே மனசார வேண்டிக்கிறோம். உண்மையிலே கோவிந்தராஜ பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காரு. ஏன்னா ராமானுஜரால் ஆராதிக்கப்பட்ட ஆழ்வார்களால் மங்களாசாசனப்பட்ட ஒரு மூலவர் இன்னைக்கு இப்படி மரத்துக்கடியில் இருக்காரு. சீக்கிரமாக இங்கே ஒரு அருமையான ஒரு கோவில் உருவாகணும். ஸோ கோவிந்தராஜ பெருமாள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வழங்கணும். உண்மையிலே இவ்வளோ அழகாக இருக்கார். இவ்வளோ பக்கத்தில் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம் வேணும். உண்டவள்ளி கஷேத்திரத்தில் பார்த்த மாதிரி இங்கே ரொம்ப திறந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த இறைவன் படுத்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சுதர்ஷன் சக்கரம், உலகை காக்கக்கூடிய இந்த சுதர்ஷன் சக்கரம் பாஞ்சஜன்யம் அப்படியே நான் ஏற்கனவே சொன்ன உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ கோவிந்தராஜருடைய காது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்துச்சுன்னா கோவிந்தராஜ பெருமாள் கிட்ட நீங்கள் இந்த காணொளி மூலியமாகவே சொல்லலாம். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். திருமலைக்கு வர முடியாமல் எத்தனையோ வயசானவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பக்தர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் பண்ணுறோம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வர்றதுக்கு பகவான் அந்த பிராப்தம் கூட க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டமாக இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.